ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில ஸ்டாக்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிஃப்டி பார்த்துடலாம். ஏன் இந்த ஸ்டாக்ஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதில் வந்து எஃப்ஐஐ வந்து அவங்களோட பையிங்கை வந்து இனிஷியேட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து காஃபி டே என்டர்பிரைசஸ். இப்போதைக்கு வந்து ஒரு நல்ல லோவில் தான் இருக்குது. 55 ரூபால இருக்குது இப்போதைக்கு அந்த ஸ்டாக்கோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இருக்கிறது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் லெவலு. ஸோ சப்போர்ட் எடுத்துட்டு தான் க்ளோசிங்கை வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கோட டார்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 69 70 ரூபா வரைக்குமே இருக்குது. இப்போ 15 ரூபாவில் இருக்குது. ஸோ 70 ரூபா வரைக்கும் டார்கெட் அப்படிங்கிறது இருக்குது. 55 டு 70 அப்படிங்கும்போது 15 ரூபா வந்து இன்னும் டார்கெட் இருக்குது. ஸோ இன்கேஸ் அந்த டார்கெட்டையும் தாண்டுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வந்து 83 ரூபா வரைக்குமே அப்பர் சைடு உடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, 55ல் இருக்குது. 70 ஃபஸ்ட்டு டார்கெட், 83 அப்படிங்கிறது செகண்ட் டார்கெட்டாக வந்து காஃபி டேக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா, அடுத்து வந்து ட்ரிடன்ட் பார்த்தலாம். ட்ரிடன்ட் லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல லோவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 40 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நல்ல லோயர் சப்போர்ட் லெவலில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்ம டார்கெட்டாக வந்து 48 வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு 40ல் இருக்குது. 48 ஃபஸ்ட் டார்கெட்டும் 51 செகண்ட் டார்கெட்டாகவும் ஆக்டிவேட் ஆகும் ட்ரிடன்ட்டுக்கு. அடுத்து வந்து பிடிஎல். பிடிஎல் என்டர்பிரைசஸ். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லோ, ஒரு லாங் கன்சாலிடேஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு நல்ல லோவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக ஆக்டிவேட் ஆக போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட டார்கெட் வந்து 55 டார்கெட். இப்போதைக்கு 43ல் இருக்குது. இன்னொரு 10 ரூபாய் ஏறும். கீழே வந்துச்சுன்னா 40 ரூபாவில் வந்து சப்போர்ட் எடுக்க சான்சஸ் இருக்குது பிடிஎல். அடுத்து வந்து எலிகாஸ்ட் பார்த்துடலாம். எலக்ட்ரோ ஸ்டீல் காஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் சைட்வேஸில் தான் போயிட்டுருக்கு. ஒரு நல்ல ஹையர் லோ ஃபார்மேஷன். 152 வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. டார்கெட் வந்து 200. ஓகேங்களா, 152 சப்போர்ட் இருக்குது. டார்கெட் 200. அடுத்து பாக்யாங்கர் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக்குமே ஒரு லாங் சைட்வேஸ், இந்த 94 90 அந்த ரேஞ்ச் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன் அதுக்கு. ஸோ இந்த சப்போர்ட் லெவலில் தான் இது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ என்ட்ரி எடுத்தாலுமே 120 அப்படிங்கிறது டார்கெட்டாக இருக்கும். ஓகேங்களா, 120 டார்கெட். இப்போ 95ல் இருக்குது. டார்கெட் வந்து 120. ஓகேங்களா, இப்போ நம்ம நிஃப்டிக்குள்ளே போயிடலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் சைட்வேஸில் தான் அன்றைக்கி வந்து க்ளோசிங் வச்சுருந்தாங்க. எக்ஸ்பிரி டேட் அன்னைக்கு வந்து பெருசாக எந்த மூமெண்ட்டுமே இல்லை நிஃப்டி இண்டெக்ஸில். ஸோ ஒரு நல்ல ஒரு டோஜியில் தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்குமே ஃப்ளாட் டூ கேப் அப் ஓப்பனிங் ஆன் பாசிட்டிவ் சைடு தான். ஸோ அந்த 22,520 பிரேக் பண்ண ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது. ஸோ அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து 600 தாண்டும் அப்படிங்கிறது வந்து என்னோட ப்ரிடிக்ஷன். ஸோ நீங்கள் வந்து 520 பிரேக் பண்ணி அப்பர் சைடு ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஒரு நல்ல அப்சைட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது நிஃப்டியில். ஓகேங்களா, பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பேங்க் நிஃப்டியுமே அந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ண தான் ஸ்ட்ரகிள் ஆகுது. கரெக்டாக அந்த இடத்துலையே ஓப்பன் ஆகிறனால திரும்ப செல் ஆயிடுச்சு. 48,200 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 48,630 வரைக்குமே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 48,200 பிரேக் பண்ணணும். அதை தான் பிரேக் பண்ண ஸ்ட்ரகிள் ஆகுது. பிரேக் பண்ணதான் பார்க்கலாம் இன்றைக்கி. ஐடி வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கல.
ஸோ ஐடி வந்து சைட்வேஸில் இருக்குது. அவனும் வந்து ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும் 37,600 அப்படிங்கிற லெவலில். அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா தான் ஐடியில் அடுத்து அப்பர் சைடு வந்து கிடைக்கும். ஐடி அப்பரில் பேங்க் நிஃப்டி அண்ட் ஐடி நல்லா மூவ் ஆச்சு அப்படின்னாலே நிஃப்டி வந்து நல்லா மூவ் ஆகும். ரிலையன்ஸ் வந்து அன்றைக்கி ஒரு சின்ன செல்லிங்கில் தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த 3000 அப்படிங்கிற லெவலை வந்து சஸ்டெயின் பண்ணிகிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ஒரு சின்ன செல்லிங் வியாழக்கிழமை. ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ளாட் டு கேப் அப் ஓப்பனிங் தான் கிடைக்கும். ஸோ திரும்ப வந்து மேலே போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ரிலையன்ஸில். ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து அந்த லெவல் இன்னும் பிரேக் பண்ணல. அந்த பிரேக் பண்ணாமல் அந்த இடத்துல ஒரு டோஜி வைக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி பிரேக் பண்ணுவோம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அந்த 1462ங்கிற லெவலில் பிரேக் பண்ணி அப்பர் சைட் போகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கனெக்ட் போகிறோம். ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.